ஒரு வறண்ட பகுதியில வற்றாத சிற்றோடை இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உலகத்துல நிறைய இயற்கை வளங்கள் ஏன் எப்படி உருவாச்சுன்னு தெரியாது. ஆனா அந்த இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்குது அப்படிங்கறதா உண்மை. அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே ஆதி எது அந்தம் எதுன்னு இப்போ வரைக்குமே தெரியாத ஒரு புதிராதான் இருக்கு. அந்த அளவுக்கு இந்த உலகத்துல அதிசயங்கள் நிரம்பி இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த வகையில திருச்சி அருகே ஒரு அதிசயம் நடைபெறுது. திருச்சி அருகே இருக்கக்கூடிய அக்கரைப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல ஒரு விமர்சையான கோவில் இருக்கு. அந்த கோவில் பேரு கல்லுப்புலியான் கோவில் அப்படிங்கிறது. இந்த கோவிலுக்கு பக்கத்துல தான் இந்த அதிசய சிற்றோடை இருக்கு. பாறைகளுக்கு நடுவுல தண்ணீர் வடியும் சிற்றோடையில நீர் எங்கிருந்து வருதுன்னே இப்ப வரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. முக்கியமா வருடத்துல 365 நாளும், அதாவது ஆண்டுதோறும் வற்றாமல் நீர் வந்து கொண்டே இருக்கிறதா இந்த கோவில்ல மட்டுமல்லாம இந்த கோவில் பகுதி முழுவதுமே வெறும் பாறைகளாலும் முற்புதர்களாகவுமே காணப்படுது. இந்த கோவில்ல நிறைய சினிமா படங்களையுமே எடுத்ததா சொல்லப்படுது. முக்கியமா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே இந்த தண்ணீரை தான் குடிக்கவுமே பயன்படுத்துறாங்களாம். இந்த கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய பாறை குவியல்களுக்கு இடையில தான் இந்த அதிசய நீர் ஊற்று இருக்கிறதாகவுமே சொல்லப்படுது. இந்த ஊற்றுல வரும் தண்ணீர் எங்கிருந்து வருதுன்னு இப்ப வரைக்குமே தெரியப்படல. ஆனா இந்த கோவில்ல இருக்கக்கூடிய சுவாமியோட சிலையை சுத்தம் படுத்துறதுக்கு கூட இந்த தண்ணியை தான் பயன்படுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்களாம். முக்கியமா இந்த தண்ணியை ஒரு புனித நீராகவுமே அங்க இருக்கக்கூடிய மக்கள் கருதிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊற்று இருக்கக்கூடிய இந்த இடத்துலதான் 18 சித்தர்களுமே தவம் செஞ்சிருந்தாங்க அப்படின்னும், அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய இந்த தண்ணி ரொம்பவே தெளிவாகவும் சுவையாகவும் இருக்குதுன்னே அந்த ஊர் மக்கள் சொல்றத கேட்க முடியுது. இந்த நீரூற்று எந்த காலத்திலையுமே வற்றாம தண்ணீர் இருந்து கொண்டே இருக்கும்னு, இந்த கோவிலுக்கு உண்டான சக்தி இந்த நீரூற்றுல தான் இருக்கிறதாகவுமே நிறைய மக்கள் சொல்றதை கேட்க முடியுது.